ஹெச்ஆர் இப்படி சொல்லுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. தொடர்ச்சியா வேலை தேடுறதுல இன்னைக்கு நாள் 9. ஒரு இன்டர்வியூ பல்லாவரம் சைட்ல ஒரு வாக்கின் மாதிரி போட்டு நௌக்கரியில நம்மள ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆதார் கார்டு பிசிக்கலா கொண்டு போகாதனால நம்மளுக்கு கேட் பாஸ் வாங்குறதுல கொஞ்சம் தாமதமாயி போச்சு. 11 மணி இன்டர்வியூக்கு நான் 11:30 தான் போனேன். எனக்கு முன்னாடி ஒரு 15 பேர் அங்க வெயிட்டிங்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் ரவுண்ட் தான். அது ஹெச்ஆர் ரவுண்டாமா. எல்லா கம்பெனிலையும் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் தான் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஹெச்ஆர். இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் ரவுண்டே வச்சுட்டாங்க. 15 பேருக்கும் ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் என்ன கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ ரூம்குள்ள போனேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப் வச்சிருந்தாங்க. அந்த டேப்ல தான் வர்ச்சுவலா இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்ததும் அந்த ஹெச்ஆர் ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. அந்த ரெஸ்யூமை பார்த்துட்டு இது டேட்டா சயின்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க, இது ஜென் ஏஐ ரோல், நான் ஒன்னு பண்றேன், உங்களுக்கு அந்த என்னோட நம்பரும் என்னோட இமெயிலும் தரேன், நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அந்த நம்பரும் கொடுக்கல, இமெயிலும் கொடுக்கல. அதாவது நாசுக்கா என்ன சொல்றாங்கன்னா, we will get back to you soon. இந்த ஃபேமஸான ஹெச்ஆர் டயலாக் தான். சரி ஓகே, இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி அடிகள்லாம் சம்டைம்ஸ் விழும், பட் இதுல இருந்து தான் நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கணும். அதனால கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருப்போமா.